ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம ஓப்பன் சிஸ்டம் அதுக்கப்புறம் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஓப்பன் சிஸ்டமில் நம்மளுக்கு மொத்தம் 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன், இன்னொன்று வந்து அன்ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இது வந்து ஒரு ஓப்பன் சிஸ்டம் எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம ஆல்ரெடி ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படி 3 சிஸ்டம் பார்த்தோம். அதில் ஓப்பன் சிஸ்டம்னா என்னதுன்னா, எனர்ஜி இன்ட்ராக்ஷனும் நடக்கும், மாஸ் இன்ட்ராக்ஷனும் நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த சிஸ்டம்க்கு என்னதுன்னா ரெண்டுமே நடந்துகிட்ருக்கு. மாஸ் இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்ருக்கு, எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்ருக்கு. நேற்று நம்ம பார்த்த ப்ராசஸ், அதாச்சும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், பாலிட்ரோபிக் ப்ராசஸ், ஐசன்ட்ரோபிக் ப்ராசஸ், இது எல்லாம் வந்து நேற்று பார்த்தது வந்து க்ளோஸ்டு சிஸ்டம்க்கு. க்ளோஸ் சிஸ்டம்னா அதில் வெறும் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் மட்டும் தான் நடந்துகிட்ருக்கும். மாஸ் இன்ட்ராக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த ப்ராசஸ், இல்லை நடக்கவே நடக்காது. இதுக்கு என்ன ஈக்குவேஷன்னா, என்ட்ரி மாஸ் இல்லை இதில் மாஸ் சேமாக இருந்ததுன்னா ஒரே மாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எம்ஐஎம்இன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் மாஸ் வந்து சேமாக இருக்கும். இந்த ஹெச்ன்னு இருக்கிறது வந்து ஸ்பெசிஃபிக் என்தால்பி, அதுக்கப்புறம் சின்னு இருக்கிறது இங்கே வெலாசிட்டி, ஜின்னு இருக்கிறது வந்து கிராவிட்டி, 9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர், செட்டுன்னு இருக்கிறது வந்து டேட்டம். இங்கே கேபிட்டல் கியூன்னு போட்டிருக்கிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இதே ஸ்மால் கியூ போட்டிருந்தேன்னா கிலோ ஜூல் பர் கேஜி, அதான் இப்போ மாஸ்க்குன்னு அர்த்தம். அப்போது இதையும் உள்ள ப்ளஸ் கியூ பண்ணிக்கிட்டு டோட்டலாக நம்ம எம்மால் மல்டிப்ளை பண்ணுவோம் கிலோ ஜூல் கொண்டு வரத்துக்கு. இதை கேபிட்டல் டபிள்யூ போட்டிருந்தோன்னா அது கிலோ ஜூல், ஸ்மால் டபிள்யூ போட்டிருந்தோன்னா அது வந்து கிலோ ஜூல் பர் கேஜி. இது இன்னும் அதுக்கப்புறம் நாசில். இங்கே நாசிலுக்கு நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது என்னென்னா, டேட்டம் வந்து 0வாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0வாக இருக்கணும், ஒர்க் டன்னும் 0வாக இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா, ஒன்று இன்சுலேட்டட், நோ பவுண்ட்ரி ஒர்க் டன், அதுக்கப்புறம் ஹரிசான்டல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். C2 வந்து is equal to root of 2000 H1 minus H2. இந்த H1 H2 கிலோ ஜூல் பர் கேஜின்னு வச்சிங்கன்னா அப்போ தான் நமக்கு வந்து மீட்டர் பர் செகண்டில் கிடைக்கும். இதே நமக்கு சிபி கொடுத்துருந்தாங்கன்னா சிபியை வந்து நம்ம கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வினில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒரு சில சமயம் ஜூல் பர் கிலோகிராம் கெல்வினில் கொடுத்துருப்போம். அதை அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருந்தோம்னா யூனிட் மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு நமக்கு தப்பாக வர சான்சஸ் நிறைய இருக்குது. இன்னொன்று வந்து டர்பைன். இந்த டர்பைனில் என்ட்ரி, அதாச்சும் இங்கே வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ என்ட்ரியில் வந்து என்தால்பி அதிகமாக இருக்கும், எக்ஸிட்டில் என்தால்பி கம்மியாக இருக்கும். இது வந்து ஒரு ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். கம்ப்ரஸர் வந்து ஒர்க் கன்சியூமிங் டிவைஸ். இதில் H2 மைனஸ் H1ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. H1 வந்து அவன் கிலோ ஜூலில் கொடுத்துருப்பான். மோஸ்ட்டாக எல்லா கொஷின்லுமே அவன் கிலோ ஜூல் பெர் கிலோகிராமில் தான் கொடுத்துருப்பான். H1 கியூபையும் C1ஐயும் ஜி செட்1ஐயும் நம்ம இப்படி போட்டிருந்தோம்னா நமக்கு ஜூல் பெர் கிலோகிராமில் இருக்குது. யூனிட்டை மால் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நம்ம யூனிட்டை ஹோமோஜினிட்டியாக மெயின்டைன் பண்ண நம்ம வந்து டிவைடட் பை 1000 பண்ணுவோம். ஸோ அதனால தான் நமக்கு வந்து C1 ஸ்கொயர் 2 டிவைடட் பை 2000 இப்படி இருக்குது நமக்கு ஈக்குவேஷன். அதாச்சும் H1 ப்ளஸ் C1 ஸ்கொயர் டிவைடட் பை 2000 ப்ளஸ் GZ1 டிவைடட் பை 1000 ப்ளஸ் Q இப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு கிலோ ஜூல் பர் கிலோகிராமில் இருக்குது. ஸோ யூனிட் வந்து ஹோமோஜினிட்டியாக இருக்குது. இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனியாக ஸ்லைட் போட்டு செஞ்சுருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து அன்ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இதில் என்னதுன்னா, நமக்கு வந்து மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது த்ரூ த ப்ராசஸ். இந்த இடத்துல வந்து மாஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இது அன்ஸ்டெடின்னு சொல்லியிருக்கோம். இதில் நம்மளுக்கு மேஜராக என்ன மாதிரி கொஷின் கேட்கலான்னா, இப்போது ஒரு பைப்லைன் இருக்குது. இந்த பைப்லைன்லேருந்து ஒரு சப்ளை இருக்குது.
இங்கே ஒரு இன்சுலேட்டட் ஸோ இங்கே இது வழியாக ஒரு கேஸ் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த வேல்வை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த எவாக்குவேட்டட் சேம்பர் வந்து ஆக்சுவலி வேக்யூம் சேம்பர். இது ஓப்பன் ஆகப்போ கேஸ் வந்து இங்கே ஃபில் ஆகும். நமக்கு இங்கே கடைசியில் ஒரு ஃபைனல் டெம்பரேச்சர் ரீச் ஆகும். அந்த டெம்பரேச்சர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு கொஷின் கேட்கலாம். அதுக்கு இதுதான் ஃபார்முலா. இதை டிரைவ் பண்ணி கொண்டு வரலாம், பட் இதில் அப்ளை பண்ணி டிரைவ் பண்ணி கொண்டு வரலாம். ஆனால் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஒவ்வொரு வாட்டி நம்ம எக்ஸாம் உட்காந்து டிரைவ் பண்ணிவிட்டு போட்டுட்ருக்கிறதுல டைம் தான் வேஸ்ட். ஸோ இந்த கண்டிஷனில் இருந்தால் இதுதான் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ பவுண்ட்ரி ஒர்க் டன், அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட் சொல்லியிருப்பாங்க, அதனால் வந்து Q0. நோ எக்ஸிட் கண்டிஷன் கிவன், அதாச்சும் எக்ஸிட் கண்டிஷனை பற்றி எதுவுமே சொல்ல, எக்ஸிட் மாஸ் எக்ஸிட் என்தால்பி பற்றி சொல்ல, அதுக்கப்புறம் என்தால்பி வேரிஸ் வித் டைம் பற்றி எதுவும் சொல்லலை. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ஃபைனல் டெம்பரேச்சர் TF இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் ஹீட் இண்டெக்ஸ் மல்டிப்ளைடு பை இனிஷியல் டெம்பரேச்சர் கிவன். இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் இண்டெக்ஸ் வந்து ஒர்க்கிங் ஃப்ளூயிடோடு எடுக்கணும். ஒரு சில சமயம் மோனோட்டாமிக்னு சொல்லியிருப்பான், அப்போ 1.66 யூஸ் பண்ணணும். பழக்க தோஷத்தில் 1.4 போட்டு தப்பு பண்ணிடக்கூடாது. இந்த பாயிண்டில் தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். ஸோ இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள். இப்போது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது வந்து ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகுமா, இல்லை இர்ரிவர்சிபிளுக்கு மட்டும் அப்ளை ஆகுமா அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னா ஈஸியான மெத்தட் எதுனா, இப்போ இந்த இடத்துல எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ரிவர்சிபிளுக்கும் அப்ளை ஆகும், இர்ரிவர்சிபிளுக்கும் அப்ளை ஆகும். இல்லை பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் ஃபங்க்ஷன் இங்கே எல்லாமே பாயிண்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது பாருங்கள். பாத் ஃபங்க்ஷன் ஒன்று கூட இல்லை, அதாச்சும் Qவும் W எதுவுமே இல்லை. Qவும் W சப்போஸ் இருந்ததுன்ற பட்சத்தில் அது வெறும் ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இதே ஃபுல்லாகவே ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா, அதாச்சும் பாயிண்ட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அது வந்து ரிவர்சிபிளுக்கும் அப்ளை ஆகும், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கும் அப்ளை பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை. இதே பாத் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா வெறும் ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி ஈக்குவேஷன் தான் இது. இது வந்து ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணலாம். இது ரிவர்சிபிளுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் 1 மார்க் இன்ஜினியரிங் ஸ்டேட் இன்ஜினியரிங் வைஸ் எக்ஸாம்ஸில். சிம்பிள் ஜுகார்டு என்னென்னா, வெறுமே பாத் ஃபங்க்ஷன் வெறுமே பாயிண்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் ரெண்டுத்துக்குமே அப்ளைபிள். இதே ஒரு பாத் ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாத் ஃபங்க்ஷன் இருந்தாலே போதும். பாத் ஃபங்க்ஷன் QO WO ஏதோ ஒரு இடத்துல இந்த ஈக்குவேஷனில் இருந்தாலே அது வெறும் ரிவர்சிபிளுக்கு மட்டும்தான் அப்ளையபிள், ரிவர்சிபிள் ப்ராசஸ் மட்டும்தான் அப்ளையபிள். அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் மொத்தம் நம்ம ஹீட் என்ஜின், ரெஃப்ரிஜரேட்டர், ஹீட் பம்ப் இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் பர்பச்சுவல் மோஷன் மிஷின் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட், பர்பச்சுவல் மோஷன் மிஷின் ஆஃப் செகண்ட் கைண்டுன்னு என்னென்னு பார்க்கணும். இந்த பர்பச்சுவல் மிஷின் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்டுன்னு இருக்கிறது வந்து கண்டினியூஸாக ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், எந்த ஒரு இன்புட்டுமே இல்லாமல். அது வந்து ஃபர்ஸ்ட் லா வந்து டோட்டலாக வயலேட் பண்ணுது. நமக்கு ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்லுது, Q இஸ் ஈக்குவல் டு Wன்னு சொல்லுது. சம்மேஷன் ஆஃப் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஹீட் கிவன். அதை வந்து டோட்டலாக நம்மளுக்கு வயலேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ PMM ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லா வயலேட் பண்ணுது. பர்பச்சுவல் மோஷன் மிஷின் ஆஃப் செகண்ட் கைண்ட் வந்து கொடுக்குற எல்லா ஒர்க்குமே வந்து கொடுக்குற எல்லா ஒர்க்குமே கொடுக்குற எல்லா ஹீட்டையுமே ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணிடுது. அது என்ன சொல்லுதுன்னா, நமக்கு வந்து டீக்ரேடேஷன் ஆஃப் எனர்ஜி இருக்காதுன்னு சொல்லுது. அது வந்து டோட்டலாக செகண்ட் லா வயலேட் பண்ணுது, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை. இதை சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லா வயலேட் பண்ணுது, செகண்ட் லா வந்து செகண்ட் கைண்ட் வந்து செகண்ட் லாவை வயலேட் பண்ணிகிட்ருக்கு. பர்பச்சுவல் மோஷன் மிஷின் இருக்கிறது மெக்கானிக்கல் ஒர்க் கண்டினியூஸாக இருக்கும் வித்தவுட் எனி கன்சப்ஷன் ஆஃப் எனர்ஜி. இதே செகண்ட் கைண்டுன்னு இருக்கிறது வந்து கொடுக்குற எல்லா ஹீட்டுமே ஒர்க்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும்.
சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா ஃபர்ஸ்ட் கைண்ட் ஃபர்ஸ்ட் லா வயலேட் பண்ணும், செகண்ட் கைண்ட் வந்து செகண்ட் லா வயலேட் பண்ணும். அதுக்கப்புறம் மெயின் டாபிக் உள்ள இப்போ போகிறோம். மொத்தம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா ரிசர்வயர், அப்புறம் சிங்க். ரிசர்வயர்னு ஒன்று இருக்கும், 2 ரிசர்வயர் இருக்கும். ஒன்று ஹீட் ரிசர்வயர், இன்னொன்று கோல்டு ரிசர்வயர். ஹீட் ரிசர்வயரை வந்து நம்ம சோர்ஸ்ன்னு சொல்லுவோம், கோல்டு ரிசர்வயரை வந்து சிங்க்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹீட் என்ஜினை பற்றி பார்க்கலாம். ஹீட் என்ஜினில் நமக்கு வந்து டிஹெச் இருக்குது, டிஎல் இருக்குது, நடுவில் ஹீட் என்ஜின் இருக்குது. ஹீட் என்ஜின் வந்து நமக்கு ஒர்க்கு கொடுக்கும், அதுக்கு நம்ம ஒர்க்கு கொடுக்க மாட்டோம், அது நமக்கு ஒர்க்கு கொடுக்கும். இதுக்கு எஃபிஷியன்சி என்னதுன்னா இது அவுட்புட் பை இன்புட். அவுட்புட் வந்து என்னது ஒர்க்கு டிவைட் பை ஹீட் சப்ளை. ஹீட் சப்ளைட் ஹீட் என்ஜினுக்கு என்னது QH அப்படியும் போடலாம். இப்போ இந்த கொஷினில் வந்து நமக்கு QH, QL, W எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து W போடுறது தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஃபார்முலாவில் W/QH போட்டுட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். QH/QL ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் ஹீட் பம்ப். இப்போ வந்து நமக்கு எப்பயுமே டெம்பரேச்சர் வந்து ஃப்ளோ டைரக்ஷன் எப்படி நடக்குன்னா ஒரு ஹாட்லேருந்து ஒரு கோல்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதே நம்ம ரிவர்ஸ் பண்ணோன்னா, அதாச்சும் கோல்டுலேருந்து ஹாட்டுக்கு போகணுன்னு நினச்சோன்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒர்க்கு கொடுக்கணும். அது மாதிரி ப்ராசஸ் தான் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ஹீட் பம்ப். இதுக்கெலாம் நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து அதுக்கு ஒர்க்கு கொடுத்துட்ருப்போம். இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ஹீட் பம்ப், இந்த ஹீட் பம்புன்றது வந்து என்னதுன்னா இப்போ ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் இருக்குது, அதை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். இன்கேஸ் ஆஃப் வின்டர் பிளேஸ்லலாம் போனீங்கன்னா, அதாச்சும் ரொம்ப கோல்டான பிளேஸில் போகிறீங்க, நம்ம க்ளோஸ்டு ஸ்பேஸ் வந்து ஹீட்டாக இருக்கணும்னு நினைப்போம், அப்போ வந்து இந்த ஹீட் பம்ப் யூஸ் பண்ணுவோம். இதே ரெஃப்ரிஜிரேட்டருன்றது ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ், அங்கே வந்து நம்ம கோல்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து ரெஃப்ரிஜிரேட்டரை யூஸ் பண்ணுவோம். அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஹீட் பம்ப் வந்து ஹாட் ரிசர்வயரை மெயின்டைன் பண்ணணும், ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து கோல்டு ரிசர்வயரை டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணுன்னு பார்க்கும். இந்த இடத்துல வந்து ஹீட்டை கொடுக்குறோம், ஹீட் இஸ் பீயிங் சப்ளை. இந்த இடத்துல வந்து ஹீட்டை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பீயிங் எக்ஸ்ட்ராக்டட். அதாச்சும் இங்கேருந்து ஹீட்டை எடுத்துகிட்டு வெளில விடுறோம். ரெஃப்ரிஜிரேட்டரில் உள்ளே இருக்க ஹீட் எடுத்துகிட்டு நம்ம வெளில விடுறோம். அதுதான் இங்கே டெனோட் பண்ணியிருக்கோம். ஒர்க்கை வந்து நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்க போகிறோம். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஹீட் என்ஜினுக்கு நம்ம எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹீட் பம்புக்கும் ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு டெனோட் பண்ணுவோம். ஏன்னா இந்த சிஓபியை, அதாச்சும் இந்த சிஓபி போடாமல் நம்ம எஃபிஷியன்சியை போட்டு ஹீட் பம்புக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரும் கண்டுபிடிச்சோன்னா மோர் தென் 100% வரும். அதனால தான் நம்ம சிஓபின்னு யூஸ் பண்ணுறோம். இந்த சிஓபின்றது டிசைர்டு எஃபெக்ட் பை ஒர்க்கு கிவன். இதே ஹீட் பம்புக்கு டிசைர்டு எஃபெக்ட் என்ன, ஹீட்டிங். இதே ரெஃப்ரிஜிரேட்டருக்கு டிசைர்டு எஃபெக்ட் என்ன, கூலிங். அதை வச்சு நம்ம ஃபார்முலா போட போகிறோம். அதுக்கப்புறம் இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ரிவர்சிபிள் ஹீட் பம்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டி பேஸ்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டி வந்து கெல்வினில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும், எல்லா டீயுமே. இதே ஆக்சுவல் கண்டிஷன்னா QHல போட்டோன்னா, அதாவது Q பேஸ்டு ஃபார்முலாவை போட்டோன்னா நமக்கு ஆக்சுவல் கண்டிஷன் தெரியும். T பேஸ்டு ஃபார்முலா போட்டோன்னா ரிவர்சபிள் கண்டிஷனில் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் அப்படின்னா என்னென்னா, ஹீட் எஃபெக்ட், அதாவது ஹீட் பம்புக்கு வந்து என்ன டிசைர்ட் எஃபெக்ட், ஹீட்டிங் டிவைடட் பை ஒர்க் கிவன். அதை க்யூவில் எழுதியிருக்கோம். ஹீட் எஃபெக்ட்ங்கிறத Q வச்சு, ஒர்க் கிவன்ங்கிறத QH மைனஸ் QL. இதே ரிவர்சபிள் எழுதினோம்னா TH டிவைடட் பை TH மைனஸ் TL. அதே தான் ரெஃப்ரிஜிரேட்டருக்கும். இந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கு டிசைர்ட் எஃபெக்ட் வந்து கூலிங். ஸோ கூலிங் எஃபெக்ட் டிவைடட் பை ஒர்க் இன்புட். கூலிங் எஃபெக்டை வந்து நம்ம QLன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒர்க் இன்புட்டை வந்து QH மைனஸ் QLன்னு சொல்கிறோம். இதே நம்ம ரிவர்சிபிள் கண்டிஷனில் கேட்டிருந்தாங்கன்னா TL டிவைடட் பை TH மைனஸ் TL. இதை எல்லாமே கெல்வினில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஹீட் பம்புக்கும் ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் வந்து இஸ் ஈக்குவல் டு 1 + சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கும்.
இந்த ரிலேஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக சம்மெல்லாம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு சில சமயம் வெறும் ரிவர்சிபிள்னு மட்டும் சொல்லிவிட்டு அது ஹீட் பம்பா இல்லை ரெஃப்ரிஜிரேட்டரானு கொடுக்காமல் போயிருப்பான். அந்த நேரத்தில் நம்ம எப்பயுமே என்ன யூஸ் பண்ணோன்னா அது ரெஃப்ரிஜிரேட்டர்னு கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்த ஹீட் பம்ப், ரெஃப்ரிஜிரேட்டர், அதுக்கப்புறம் ஹீட் என்ஜின். இது இந்த கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ ஒரு 2 டெம்பரேச்சர் லிமிட் இருக்குது, அது வந்து ஹீட் பம்பாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ அதே டெம்பரேச்சர் லிமிட்டில் அது வந்து ஹீட் என்ஜினாக ஒர்க் ஆச்சுன்னா அப்போ எஃபிஷியன்சி என்ன இருக்கும் அப்படின்ட்டு கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போ இந்த டெரிவேஷன்லாம் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். which is nothing but COP is indirectly proportional to efficiency of heat engine. இதே ரெஃப்ரிஜிரேட்டருக்கு எடுத்திங்கன்னா 1 minus efficiency of heat engine minus efficiency of heat engine. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டராக ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது இப்போ வந்து அது ஹீட் என்ஜினாக ஒர்க் ஆச்சுன்னா என்ன எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில சமயம் நமக்கு வந்து 2 கார்னோட் இன்ஜின் சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ வந்து ஓவரால் எஃபிஷியன்சி என்னன்னு கேட்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். எஃபிஷியன்சி 1 + எஃபிஷியன்சி 2 மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் போத் என்ஜின் எஃபிஷியன்சிஸ். இதை போட்டோன்னா நமக்கு வந்து ஓவரால் எஃபிஷியன்சி என்னன்னு தெரியும். இதே ஒரு சில சமயம் நமக்கு எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணலான்னா, இந்த இன்டர்மீடியட் டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்களா அது தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 ஹிண்ட்டு கொடுக்கலாம். ஒன்று வந்து இந்த 2 இன்ஜினுக்குமே ஈக்குவல் ஒர்க் அவுட் புட்டுன்னு இருக்கிறது, இன்னொன்று வந்து 2 இன்ஜினுக்குமே ஈக்குவல் எஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 2 இன்ஜினுமே ஈக்குவல் எஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் ஒர்க் அவுட் புட் இருந்ததுன்னா இதை ரெண்டுத்தையுமே TH + TL / 2ன்னு போட்டால் நமக்கு இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் கிடச்சிடும். இதே ஈக்குவல் எஃபிஷியன்சி இருந்தால் E1க்கும் E2க்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் TH TL மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு வந்து இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் கிடச்சிடும். அதுக்கப்புறம் செகண்ட் லா எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க் கன்சியூமிங் டிவைசஸ். ஒர்க் கன்சியூமிங் டிவைசஸ்னால் நான் கம்ப்ரெசர் இந்த மாதிரி டிவைசஸை சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா W ரிவர்சல் டிவைடட் பை W ஆக்சுவல். இதே செகண்ட் லா எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ், அதாச்சும் டர்பைன் இந்த மாதிரி மிஷின்ஸ்க்கெலாம் W ஆக்சுவல் டிவைடட் பை ஒர்க் அட் ரிவர்சிபிள் கண்டிஷன். இதுதான் ஃபார்முலா. இது கொஞ்சம் குழப்பம். இதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு தான் நம்ம இந்த ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி இது எல்லாத்துலேயுமே நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் கம்ப்ரஸர், ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் டர்பைன் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம், தெரிஞ்சும் தெரியாமல். W = நம்ம CPT1 இல்லை H1 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். H1 - H2 இல்லை H2 - H1, H2- H1 ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இதோடு நிறுத்திக்கலாம். நாளைக்கு வந்து நம்ம இந்த ஓப்பன் சிஸ்டம், அதுக்கப்புறம் இந்த செகண்ட் லாவை பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.